சினிமாவில் எத்தனையோ பேர் நல்ல நல்ல இடங்கள்ல இருக்காங்க. ஆனா, அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னு வரும்போது, நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஏதாவது காயங்களும், ரணங்களும் மறக்க முடியாத அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படிதான் இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய வீட்லயும். என்னது அப்படின்னா, பவதாரணி அவர்களினுடைய இழப்பு. மிகப்பெரிய அளவுல நல்ல பாடகராக வலம் வந்தாங்க. அதேபோல மியூசிக் டைரக்டராகவும் அவங்க இருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில, காதல் திருமணம் பண்ணி பார்த்தோம்னா, அவங்க தன்னுடைய கணவர கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சாங்க. உடல் பிரச்சனைகளால இவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது கடைசியாக தான் தெரிய வந்திருக்கு. இப்படியெல்லாம் தமிழ் சினிமாவுல நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிரபலம், திடீரென உடல்நலக் குறைவால நம்மளை விட்டு பிரிஞ்சது மிகப்பெரிய அளவுல மறக்க முடியாத ஒரு சோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ராஜ பவதாரணி அவர்கள் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ள வந்தாங்க? திருமணம் எதனால அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சது. அதற்கப்புறம் என்ன நோயால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க? அதற்கு சிகிச்சை கொடுத்தும் ஏன் அவங்களுக்கு பலன் அளிக்கல அப்படின்ற பல விஷயங்கள நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜ பவதாரணி அவர்கள் ஜூலை 23, 1976ல பிறந்திருக்காங்க. அப்பா அவர்கள் இளையராஜா, இசைஞானி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல அவங்களுடைய அம்மா ஜீவா. கார்த்திக், யுவன் அப்படின்னு 2 சகோதரர்கள் இருக்காங்க. இதுல கார்த்திக் பவதாரணி அவர்களுக்கு அப்பா மாதிரி. யுவன் சங்கர் அவர்களுக்கு பியானோ கத்து கொடுத்ததே பார்த்தோன்னா பவதாரணி அவர்கள் தானா. இன்னொரு விஷயம், இவங்க வீட்டில் சந்திச்சு பேசக்கூடிய மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சோன்னா, அது டைனிங் டேபிளா டிஸ்கஷனே அவங்களுக்கு அங்கே தான் ரொம்பவே தீவிரமாக போகுமா. மார்கழி மாதம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே, ஆண்டாள் திருப்பாவை பாடி தன்னுடைய கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் பவதாரணி. மியூசிக் டீச்சராக இவங்க இருந்தாலும் கூட, பலர் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சராக இருந்திருக்காங்க. கொலு ஆரம்பிச்சாச்சுனாலே முதல் நாளே இவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்போ கூட அவங்களுடைய ரிலேட்டிவ் சொல்லுவாங்களாம், உன்னுடைய வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு, கொஞ்சம் நீ மாத்திக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காம விடாமுயற்சியோட பல பாடல்களை சிறு குழந்தையாக இருக்கும் சரி, அதே போல வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி பாடியிருக்காங்க. 1995 வெளியான பிரபுதேவா அவர்களுடைய படமான ராசையா படத்துல மஸ்தானா மஸ்தானா பாடலை பாடியிருக்காங்க. அதற்கப்புறம் இவங்க இதற்கு முன்னாடியே சைல்டு ஆக்ட்ரஸாக ஒரு மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க. 1984 மைடியர் குட்டி சாத்தான்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படின்றதுல கிட்ஸ் வாய்ஸ்ல குயிலே குயிலே பாடி அசத்திருப்பாங்க. இதை தொடர்ந்து சந்திரலேகா, கட்ட பஞ்சாயத்து, இரட்டை ரோஜா, மாணிக்கம், அரவிந்தன்னு பல படங்கள்ல இவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சது. 2002 அழகி படத்துல வரக்கூடிய ஒளியிலே தெரிவது அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அடுத்தது மயில் பூவுல பொண்ணு ஒண்ணு, இது மறக்கவே முடியாத ஒரு பாடல். அதற்கப்புறமாக இவங்க பாடினது கம்மி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அடுத்து தொடர்ந்து இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தென்றல் வரும் மொழியே பூக்கள் அறியாதோ அப்படின்ற பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா காதலுக்கு மரியாதை படத்துல என்னை தாளாட்ட வருவாளே அப்படின்ற பாடலை பாடியிருந்தாங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல ஐயோ ஐயோயோ அப்படின்ற பாடலை பாடியிருந்தாங்க. மங்காத்தா திரைப்படத்திலையும் பாடியிருந்தாங்க. தாமிரபரணியில தாலியே தேவையில்லை அப்படின்ற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது. அந்த பாடலை பாடினது இவங்க தான். இப்படி பாடினதோட மட்டும் நிறுத்தாம நம்மளை ஏன் கம்போஸ் பண்ணக்கூடாதுன்ற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. 2002 இங்கிலீஷ் மூவி ஒன்றுக்கு இவங்க பார்த்தோன்னா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் 2003 தெலுங்குல அவுனா அப்படின்ற படத்திற்கு இவங்க பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாங்க. 2004 ஷில்பா செட்டி அவர்கள் நடித்த ஃபீமிலேக்கே அப்படின்ற அந்த படத்திற்கு இவங்க தான் பார்த்தோன்னா இசையமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலாக இசையமைச்சிருக்காங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல பூத்தது பூத்தது மலரு அந்த பாடல் இன்ன வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாத ஒரு இனிமையான பாடல்னு சொல்லலாம். அதை பாடினது இவங்க தான். பாடினதோட மட்டும் இல்லாமல் அதில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்க்ரீனில் வரதெல்லாம் பிடிக்காதான், நடிக்கணுன்ற ஆசையும் இருந்தது கிடையாது. ஆனால் டைரக்டர் வசந்த் அவர்கள் தான் கம்பல் பண்ணி அவங்கள அதில் நடிக்க வச்சிருப்பாரு. அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கூட இணைந்து ஜல்லிக்கட்டு விஷயத்துல இவங்க கூடவே நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி என்னதான் பிஸியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அப்பா ஒரு பக்கம், கார்த்திக் ராஜா அவர்கள் ஒரு பக்கம், யுவன் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் இருந்தாலும் இசையாலேயே இவங்க சில நேரங்கள்ல மன அழுத்தத்திற்கு ஆளாயிருக்காங்க. அதாவது வீடு முழுக்க சத்தம் நிறைஞ்சிருக்குமா, என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சு அம்மா கிட்ட ஃபீல் பண்ணுவாங்களாம், கொஞ்சம் அமைதியாக தான் இருக்க சொல்லுங்களேம்மா அப்படின்னு. இப்படி சில இன்டர்வியூக்களில் கூட ஆண்கள் அதிகமாக இருந்தனால அந்த ஆண்கள் ஆதிக்கத்தில் இருந்ததுனால எனக்கு அமைதியான சுபாவம் வந்துருச்சோன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இவங்க மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எதனால் அவங்களுக்கு அப்படி ஆச்சு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு.
சண்டே அவுட்டிங் போறது அப்படின்னா, விஜிபி அந்த மாதிரி ரொம்பவே பக்கத்துல இருக்கக்கூடியதுல போயிட்டு, அங்க அவங்களுடைய அப்பாவ பார்க்கறதுக்கு நெறைய டைரக்டர்ஸ், அதேபோல பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்களாம். அங்க வச்சு தான் அவரு மியூசிக் கத்துக் குடுக்கிறத பார்த்துட்டு, இவங்க அதுலருந்து கத்துட்டு இருந்திருக்காங்க. மேரேஜ் லைஃப்ன்னு வரும்பொழுது, பிரபல பத்திரிக்கையாளர்களுடைய மகனான சபரிராஜ் அவர்கள தான் அவங்க காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய காதல் சொன்னதுமே, இரு வீட்டாரும் வந்து சம்மதம் சொல்லி, இரு வீட்டாரினுடைய சம்மதத்தோட தான் இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. 2005ல மேரேஜ் நடந்திருக்கு. இன்விடேஷனையே பாடல்களாக ரொம்ப வித்தியாசமாக செஞ்சு அசத்தியிருந்தாரு இளையராஜா அவர்கள். அடுத்ததாக குழந்தையின்மை காரணமாக, கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடிக்கடி இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு முறை போய் இவங்கள பரிசோதனை செய்து பார்த்ததுல தான் அவங்களுக்கு கல்லீரல்ல கல் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கு. அதற்கப்புறம் அதுவே புற்றுநோயாக மாறி இருந்திருக்கு. அதுவும் இறந்து போறதுக்கு 5 மாதங்களுக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சாம். அதுலயும் 4வது ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க. ரொம்பவே எல்லோருமே வந்து நடுங்கி போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். யுவன் சங்கர் ராஜா இத யார்கிட்டயும் சொல்லாம அவங்களுக்கு எப்படியாவது சரி பண்ணணும்னு தான் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்காக இலங்கைக்கு வந்து அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. அந்த நேரத்துல தான் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பா அவர்கள்னா உயிரா. என்னதான் அப்பா பிஸியாக இருந்தாலும் கூட, "என்னம்மா என்ன செய்ற?" அப்படின்னு ரொம்ப அக்கறையோட விசாரிக்கும்போது, அம்மாவிடம் பாசமாக இருந்தாலும் கூட, அவங்களுடைய மனது அப்பாவை மட்டுமே சுத்தி வருமாம். "இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவருக்கு மட்டும் தான் மகளா வரணும்." அப்படின்னு பல பேட்டிகள்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. கடைசியாக அவங்க பேசியிருந்தது மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. இப்படி இருந்த ஒரு நல்ல உள்ளம் வந்து திடீர்னு மறைந்து போறது யாருக்காகவும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்குவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க பவதாரணி அவர்களை பற்றி? இதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.